பாண்டி ஸ்டார் டுடே எபிசோட் மீனா கிட்ட செந்தில் பேசுறாங்க. என்கிட்ட பேச மாட்டியா மீனான்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி இருக்கு இங்க பார், பணம் இதை வீட்டில் கேட்டா நீ என்ன பண்ணுவ சொல்லுடான்றாங்க. ஆனால் நீ அப்பா கிட்ட கவர்மெண்ட் வேலைக்காக அதை கொடுத்துருக்க, நாளை பின்னிக்கு பிரச்சனை வந்தா நீ என்ன பண்ணுவ, பார்த்துக்கலாம் விடு மீனா, இப்போ எதுவும் அவசர செலவு எதுவும் இல்லைன்றாங்க. அது எதுவும் இப்போ பயன்படுத்தவும் படுத்த மாட்டாங்க, நம்ம தேவையா இருக்கும் போது எப்படியாச்சும் அந்த பணத்தை ரெடி பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாங்க. என்னவோ பண்ணிக்கோ, என் மேல கோவம் இல்லைல்ல, கோவம் இல்லாதப்போ இருக்குமா சொல்லுன்றாங்க. கண்டிப்பா உன் மேல எனக்கு கோவம் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி எனக்கு ஒர்க் இருக்கு நீ தூங்க, இல்லை நானும் கொஞ்ச நேரம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. மீனா செந்தில நினைச்சு ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, வீட்டில் பணம் கேட்டாங்கன்னா என்னதை பண்ணி சொல்லி சமாளிக்கிறதுன்ட்டு மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜியை வந்து பொண்ணு பார்த்தாங்க இல்லையா, அவங்க வரவங்க, அவங்க 2 பேரும் வந்த உடனே வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி கோமதி கூப்பிடுறாங்க. பாண்டியெல்லாம் வராங்க. என்ன விஷயம் காண்றாங்க, உன்னை தம்பின்னு கூப்பிடலாமான்னு எனக்கு தெரியல, ஏன் என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமான செலவாகி போச்சுன்றாங்க. ஏன்னா ராஜி எங்க வீட்டுக்கு மருமகளும் வருவான்ட்டு என் பையன் பாதை செலவை எடுத்துக்கிட்டான், எல்லாமே நாங்க பண்ணுவோம். ஆனா இப்ப உங்க பொண்ணு வேற ஒருத்தனை கூட்டிட்டு போயிட்டா, அவனுக்கு அவன் கூட வந்து கொஞ்சம் இது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இவ்வளோ செலவு இருந்திருக்காது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்றாங்க. எங்களுக்கு நிறைய செலவாயிடுச்சு, இப்போ எங்களுடைய பணம் நீங்கள் எல்லாம் கொடுத்துக்கணும், ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு பாண்டியன் கேட்குறாங்க. சாயங்காலத்துக்குள்ளே எங்களுக்கு வேணும். சரி நான் சாயங்காலத்துக்குள்ளே கொடுத்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் ஒட்டு உறவு எதுவுமே வேண்டாம், எங்கள் வீட்டு பக்கமும் வர வேண்டாம், சாயங்காலம் வந்து இங்கே வாங்கிட்டு போயிடுற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பாண்டியன் மனசுடைஞ்சு போகிறாங்க. கோமதி அவன் பண்ண ஒரு தப்பா இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. எங்க பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, ஆமாப்பா என்ன பண்ணுவீங்கன்னு சரவணன் கேட்குறாங்க. டே செந்தில் உங்கள்கிட்ட பேங்க்ல போட சொல்லி அந்த பணம் கொடுத்துடலான்றாங்க. உடனே ஷாக் ஆகுறாங்க. ஆமாப்பா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துடலான்றாங்க. கேட்டு உடனே மீனாவும் சரி செந்திலும் சரி ஷாக் ஆகுறாங்க. என்னடா புரிஞ்சுதான், ஆமாப்பா எடுத்துட்டு வந்துடுறப்ப பேங்க்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் உள்ள வந்துட்டு சமடேஷனாக இருக்காங்க. மீனா எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, பின்ன வேற என்ன பண்ணுவாங்க, பணம் எதுவும் தேவைப்படாத நைட் தான் சொன்னீங்க, இப்போ பணம் தேவைப்படுது, பணத்தை நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல மீனான்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மீனா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. கடையில் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாண்டி இருந்துட்டு டே நான் சொன்ன மாதிரி பணத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறான்றாங்க. சரிங்க பண்ணுவாங்க. அப்புறம் கடையில் யாரும் இருக்க மாட்டாங்க. கதிர் இருந்துட்டு ஆனால் என்னென்னாச்சு, ஏன்னா ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. டே கதிர் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு, என்னென்ன பிரச்சனைன்றாங்க. இது மாதிரி பணம் வந்து கவர்மெண்ட் வேலைக்காக மீனவுடைய அப்பா கிட்ட கொடுத்துட்டேன்டா, இப்போ பணம் இல்லை நான் பொய் சொல்லி வச்சிருந்தேன் அப்பாக்குன்றாங்க. கதிருமே அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.